நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். செங்கோட்டையனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எகிரிய செல்வாக்கு, தன்னைத்தானே அழித்துக் கொண்டு நடுவீதியில் நின்ற செங்கோட்டையன். இந்த செய்திகளை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. இந்த வீடியோ எடுக்கிற இந்த தருணத்துல செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வீட்டுக்கு சென்று விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார் செங்கோட்டையன். இந்த நிகழ்வுக்கு முன்பாக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாரு. நம்ம சபாநாயகர் அவர்களை சட்டப்பேரவையில் போய் சந்தித்து பிறகு சேகர் பாபு அவர்கள் வந்தாரு. சேகர் பாபுடன் ஒரு 5 நிமிடம் சட்டப்பேரவைக்குள்ளே பேசினாரு. பிறகு சட்டப்பேரவை விட்டு வெளியே வந்த சேகர் பாபும் செங்கோட்டையன் அவர்களும் 2 பேரும் ஒரு தனி அறையில 1 மணி நேரத்துக்கு மேலாக பேசினாங்க. பிறகு வெளியே வந்த செங்கோட்டையன் இடத்துல பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, எங்கெங்க இணைய போறீங்க அப்படின்னாங்க. அதுக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் பொறுத்துக்குங்க, நாளைக்கு எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கும் அப்படின்னு போயிட்டாருங்க. ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இணைய போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் திமுகவுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ திமுகவில் வந்து இணையதரா சாமி, நாங்க எங்க கை காட்டுறோமோ அங்க போய் சேரு அப்படின்னு சொல்லி சேகர் பாபு மூலமாக செங்கோட்டையன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தவேகாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. என்னப்பா செங்கோட்டையனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எகிரிய செல்வாக்குன்னு சொன்னியே, அதிமுக தொண்டர்கள் குஷின்னு சொன்னிய அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க, இப்போ டிடிவி தினகரன், சசிகலா, பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் கட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்க, திமுகவுடைய கைகூலியா இருந்தாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாரு. முதலமைச்சராக இருக்கின்ற தருணத்துல அவர்கிட்ட உளவு துறை கையில் இருந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த உளவுத்துறையில் இருந்த அதிகாரிகள் இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொடர்புல தான் இருக்கிறாங்க. பன்னீர்செல்வத்தின் செயல்பாடுகள், டிடிவி தினகரனுடைய செயல்பாடுகள், சசிகலா செயல்பாடுகள், அதோட செங்கோட்டையனுடைய செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கண்காணித்து கொஞ்சம் ரிப்போர்ட்டை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற போது அவருடைய தலைமையில் இருந்த உளவுத்துறை அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு லிஸ்ட் கொடுத்தாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்கள் தான் இத்தனை பேரும் என்பதை அம்பலப்படுத்திக் கொண்டே இருந்தாரு. இப்ப செங்கோட்டையனுடைய செயல்பாடுகள் மற்றும் டிடிவி தினகரனுடைய செயல்பாடுகள், பன்னீர்செல்வத்துடைய செயல்பாடுகள் அத்தனையும் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருப்பது அவங்க திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இப்படி கட்சிக்கு விரோதமா செயல்பட்டவங்களை கட்சி விட்டு தூக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா இவங்க வெளியே போனவங்க சும்மா இருப்பாங்களா? ஆமா, நாங்கெல்லாம் திமுகவுக்கு தான் வேலை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்ல போறாங்க? அப்படி சொல்ல மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமாக இருந்த கட்சியை ஒரு சமுதாய கட்சியா மாத்தி போட்டாரு. கொங்கு வெள்ளாளர் சமூகத்துக்கான கட்சியா மாத்திட்டாரு அப்படின்னு பழி போட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி சாதி ரீதியா செயல்படுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னாரு. இப்ப செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும் என்று போர்க்கொடி உயர்த்தினாரு. பிறகு கட்சி விட்டு நீக்கினவங்களுடன் போய் தேவர் குரு பூஜையில கலந்துகிட்டாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்புடையதே கிடையாது. பிறகு கட்சி விட்டே நீக்கிட்டாரு. அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு கூடுச்சுங்க. தென் மாவட்டங்கள்ல இப்பதான் எடப்பாடி பழனிசாமிய நம்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கொங்கு வெள்ளாளர் சமூகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு இவங்க பரப்பி விட்டாங்கல்ல பொய். அதெல்லாம் செங்கோட்டையனை நீக்கின பிறகு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் தூள் தூளா போச்சு. கட்சிக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் சரி, அவன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியா இருக்கலாம், அப்படி இல்லையா எனக்கே அரசியல் சொல்லி கொடுத்தவனா இருக்கலாம், எவனா இருந்தாலும் சரி கட்சிக்கு விரோதமா செயல்படுகின்ற போது, கட்சி கட்டுப்பாட்டை மீறுகின்ற போது தூக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு வெள்ளாளர் சமூகத்தில் இருந்த எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நிறைய முறை அமைச்சராக இருந்தவரையே கட்சி விட்டு தூக்கி கட்சியில யார் தப்பு பண்ணாலும் ஒரே தண்டனை தான் என்பதை எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்தாரு. அதனால இன்னைக்கு தென் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சாதி ரீதியாக செயல்படல. பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் வைத்த குற்றச்சாட்டு பொய் என்பதை அதிமுக தொண்டர்கள் வந்து உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுக விட்டு வெளியேறினது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் செல்வாக்க கூட்டி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சட்டப்பேரவையில் சேகர் பாபு அவர்களை சந்தித்தது இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுக விட்டு நீக்கி விட்ட பிறகு பல தருணங்கள்ல பேட்டி அளித்திருக்கின்றார். அப்படி பேட்டி அளிக்கின்ற போது
அதிமுகவுல பிரிந்து சென்றவர்களை சேர்க்கணும். ஏன்னா அதிமுகவுக்கு அவங்க நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்கள விட்டுட்டு அதிமுக கிடையாது. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அவங்கெல்லாம் இல்லை என்றால் அது சாத்தியம் இல்லை. அதனால அதிமுகவில் இவங்களை எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் குரல் கொடுத்து கொண்டே கிடந்தாரு. கட்சி விட்டு நீக்கின பிறகு கூட நல்லது நடக்க போகுது விரைவில் அப்படின்னு சொன்னார். ஆனா காலங்கள் போக போக அட எவன் ஜாந்தா என்ன எவன் ஜாராட்டா என்ன, என்னுடைய அரசியல் எதிர்காலம் காலியா போயிடும் பொழுது விஜய் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, நான் அங்க போறேன் அப்படின்னு முடிவெடுத்தாரு. ஆனா அந்த முடிவு திமுக போட்டு கொடுத்த ஐடியா தானுங்க. எதற்காக? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தவேகாவுடன் கூட்டணிக்கு போவாரு போல இருக்கியா, அதை எப்படியாவது போய் விஜயுடைய மூளைய கழுவி எதுக்குயா நீ அதிமுகவுடன் கூட்டணிக்கு போற, அதிமுகவே அழிய போகுது, அழிய போற கட்சியை மீண்டும் காப்பாற்ற போறியா, வாயா நானே வந்துட்டேன், ஜெயலலிதாவுக்கே ரூட்டு போட்டு கொடுத்தேன், எம்ஜிஆருக்கே ரூட்டு போட்டு கொடுத்தேன், பிரச்சாரத்தை நான் தான் முன்னெடுத்தேன், அதனால தான் வெற்றி பெற்றாங்க, நானே வந்து அரசியல் வியூக வகுத்துல கில்லாடியா அனுபவசாலியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு பண்ண துரோகம் எல்லாம் விஜய்க்கு தெரியாத மாதிரி விஜயா கூட இவர் போனாரு. அதான் திமுக அஜெண்டாவே இதானே. ஏன்னா தவேகா பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வந்துடக்கூடாது, யாராவது ஒருத்தர் போய் எங்க தடுத்து நிறுத்தணும் இல்லையா, நம்ம விஜயுடைய மண்டைய கழுவி. அதற்காக நம்ம செங்கோட்டையனை வந்து பாத்தீங்கன்னா தவேகாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதான் என்ன. அதனால எடப்பாடி பழனிசாமி யார் மீதெல்லாம் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்கள் என்று குற்றச்சாட்டு வச்சாரோ அவை அத்தனை இன்னைக்கு உண்மையாக்கி கொண்டு வருது. இதுல பன்னீர்செல்வத்துடன் இருந்தவங்க அத்தனை பேரும் திமுகவில் தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுறவங்க அத்தனை பேரும் போய் திமுகவில் தான் சேர்ந்திருக்காங்க. அப்ப இவங்களுடைய உள்நோக்கம் என்னவா இருந்திருக்கிறது? திமுக பொறை போட்டுச்சுன்னா அந்த பொறையை கவிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குலைக்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்காங்க. டிடிவி தினகரனா இருக்கலாம், பன்னீர்செல்வமா இருக்கலாம், இல்ல செங்கோட்டையனா இருக்கலாம். இவங்களுக்கு ஒரே அஜெண்டா எடப்பாடியை எதிர்ப்பது தான், திமுகவை எதிர்ப்பது கிடையாது. அம்மா தீய சக்தி அப்படின்னு சொன்னாங்க. அந்த தீய சக்தி உடனே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் ஐக்கியமானா அந்த தீய சக்தியை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கெல்லாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அதிமுக அப்புறப்படுத்த வேண்டும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கிட்டு வெளியிருந்தா முடியாது. அதனால திமுக ஆதரவு வேணும். திமுக எங்க இருந்து ஆதரவு கொடுக்குமோ அங்க போனா சரியா இருக்கும் சொல்லிவிட்டு இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே அழித்து கொண்டாரு. இப்ப தவேகாவுக்கும் போயிருக்கிறாரு. ஏற்கனவே நம்முடைய எட்டியப்ப சோழன் சேனல்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நாமளே சொல்லியிருப்போம். இங்க செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா தவேகாவுக்கு போறதுனால புஷி ஆனந்த் அவர்களுக்கு பிரச்சனை. ரெண்டாவது RSS பின்புலம் கொண்டவர் நம்முடைய செங்கோட்டையன். ஆனா சிறுபான்மையர் ஆதரவு பெற்றவர் நம்முடைய விஜய். சோ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆதரவாளர் தவேகாவுக்கு வருகின்றார் என்றால் தவேகாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. அதனால தவேகாவுக்கே பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ இப்போ எத்தனை நாள் வந்து செங்கோட்டையன் அவர்களால் தவேகாவில் இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அரவணைப்பார். ஆனால் ஆது அர்ஜுனா இல்ல ஜான் ஆரோக்கியசாமி இல்ல அருண்ராஜ், புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் இவங்களை சேர்த்து வச்சுக்குவாங்களா? நம்ம செங்கோட்டையனுக்காக அவங்க இடங்களை விட்டு கொடுப்பாங்களா? ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் பகைச்சிக்கிட்டு திமுகவில் போய் சேர்ந்தவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு அடையாளம் இல்லாம அழிஞ்சே போயிட்டாங்க. ஏற்கனவே அதிமுக இருந்து திமுக போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அமைச்சரா இருப்பாங்க. அவங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கின்ற போய் சேர்ந்தாங்க. அந்த இடத்துல வேக்கண்டா இருந்தது, அவங்கள அந்த இடத்துல போட்டாங்க, அவங்க அமைச்சர்களா வந்தாங்க. ஆனா இப்ப திமுகவில் எந்த இடமும் வேக்கண்ட் கிடையாது. எந்த தொகுதியிலும் சரி இப்ப புதுசா போனவங்க வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளராக கூட நிக்க முடியாது, எந்த இடத்துலயும் அரசியல் பண்ண முடியாது. ஏற்கனவே திமுக இருக்கிறவங்க அந்த இடத்துல அரசியல் பண்ணுவான். இப்போ அதிமுக வந்து போனவங்க எல்லாம் எந்த இடத்துல வந்து அரசியல் பண்ணுவாங்க? திமுகவில். அப்ப ஏற்கனவே இருக்கிறவன் புதுசா வந்தவனுக்கு விட்டு கொடுத்துட்டு அவன் என்ன விரல் சூப்பிக்கிட்டு போவானா? அதே மாதிரி தான் இப்ப செங்கோட்டையனும் வந்து பாத்தீங்கன்னா தவேகா போனாருன்னா அவங்க இடத்த விட்டு கொடுத்துருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு திமுக அஜெண்டாவை தவேகாவில் அரங்கேற்ற போறாரு. ஆனா தவேகாவில் இருக்கிறவங்க கண்டிப்பா சீக்கிரமா தெரிஞ்சுக்குவாங்க. செங்கோட்டையன் போன உடனே 2 நாளைக்கு பேசுபடு பொருளா இருப்பாரு. அதற்கு பிறகு தன்னுடைய இடத்தை அவர் இழந்து விடுவாரு. யாரும் கட்சியில் இருக்கிறவன் செங்கோட்டையனுக்காக தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்க மாட்டான். தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாரு. அதனால சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இவங்க வேற்று கட்சியில போனா அந்த துரோக மனப்பான்மை வராதா? அந்த துரோகத்தை வந்து பாத்தீங்கன்னா தவேகால இருக்கிறவன் தெரிஞ்சுக்க மாட்டானா? மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்கு எகிர வைத்து விட்டு தான் செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா தவேகால போய் இணைஞ்சிருக்கிறாரு.
இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். இத்தனை நாளும் அதிமுக ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னு சொன்ன செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கையிலிருந்து இன்னைக்கு விட்டு தவேக்களை இணைஞ்சிட்டாரு. அப்ப இத்தனை நாளும் பொய் தானே சொல்லியிருக்கிறாரு. பொய்யோ உண்மையோ பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும் என்ற அழுத்தம் இனிமே யாரும் கொடுக்க போறதில்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல நிம்மதி. பன்னீர்செல்வமும் கட்சி தொடங்கிட்டாரு. அவரும் பாத்தீங்கன்னா மீண்டும் நான் கட்சிக்குள்ள வரணும், பிஜேபி சொல்லிடுச்சு, பிரதமர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்க போறதில்ல. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை நாங்க முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்றுக்கொள்ள மாட்டோம், துரோகியை போய் எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி விட்டு அவர் வெளியேறி விட்டாரு. சோ அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை பண்றவங்க எல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு பிரிந்து சென்று விட்டார்கள். இனி எடப்பாடி பழனிசாமி குடைச்சல் கொடுப்பதற்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தன் விருப்பம் போல வழிநடத்தி செல்லலாம். இனி பன்னீர்செல்வத்தை வச்சு, டிடிவியை வச்சு, செங்கோட்டையனை வச்சு அதிமுகக்குள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்த முடியாது. அவங்க ஒரு ரூட் எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க எதிர்காலம் என்பது நிச்சயமற்றதாக இருக்கிறது. தனக்குத்தானே அவங்க சூழ்நிலை வச்சுட்டாங்க. நட்டாத்துல நிக்கிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. திமுகவுக்கு போனவங்களுடைய நிலைமையை இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் சலிக்காம பணம் கொடுக்கும். அதிமுகவுக்குள்ள ஏதாவது குழப்பம் பண்ற மாதிரியோ இல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னும் சில பேர்கிட்ட டிடிவியும் பன்னீர்செல்வம் செங்கோட்டையும் பேசி அந்தந்த கட்சிகளுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. சோ தேர்தல் முடிஞ்ச பிறகு இவங்க அத்தனை பேருமே ஸ்டாலின் அவர்கள் கைவிட்டுருவாரு. அன்னைக்கு நடுத்தருவில் நிற்பாங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கத்தான் போறாரு. சோ சீனியர் என்று சொல்றாரு செங்கோட்டையன். ஆனா எப்படி நேத்து அரசியலுக்கு வந்தவர், அரசியலை கற்றுக்கொள்ளாதவர், வயதிலும் சிறியவர், அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஆமாஞ்சாமி போட்டு அந்த கட்சிக்குள்ள எப்படி வேலை பார்ப்பாரு? சோ தன்னுடைய தகுதி என்னன்னு தெரியாம தவேக்களை போய் இணைகிறாரு. வாய்ப்புகள் கிடைக்குது என்பதற்காக கண்ட இடத்துல போய் காலை வச்சோம்னா இப்படித்தான் கால் இடறி விழுந்து அதிபாதாளத்துல போய் விழ வேண்டும். அட்ரஸ் இல்லாம காணாம போக வேண்டும். சரி பார்க்கலாம். நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு எங்க போனாலும் சரி நல்ல வாழ்க்கை கிடைக்காது. என்னென்னமோ சொல்லி கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தினவங்க ஆனா கடைசியில யாரையுமே கட்சிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்காம அவங்க வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லிவிட்டு ஓடி போய் இணைகிறாங்கன்னா இவங்க உண்மையாகவே அதிமுகவுக்காக பேசினாங்களா இல்ல அதிமுக வெற்றிக்காக பேசினாங்களா? இவங்களாம் எப்பேற்பட்ட துரோகிகள்! மொத்தத்துல கலைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. இனி அதிமுக என்ற பயிரானது வேகமா வளரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி இனிமே எந்த விதமான உட்கட்சி பிரச்சனையும் இல்லாம சலசலப்பு இல்லாம மக்களின் நல்ல செல்வாக்க பெற்று அடுத்த தேர்தலை வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரிதானா இல்ல தவறா? நன்றி நண்பர்களே.